ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக பிடிச்ச அனிமேஸ், அதாவது ஆக்ஷன் அனிமேஸ்லாம் நிறைய அனிமேஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த அனிமேல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டாக ஒரு டாப் 10 கொண்டு வந்திருக்கேன். இது மட்டும் தான் உனக்கு பிடிக்குமா ப்ரோ, இந்த 10 தான் உனக்கு பிடிக்குமா அப்படிலாம் கிடையாது. நான் இன்னும் நிறையவே பிடிக்கும். ஸோ இருந்தாலும் எனக்கு பர்சனலாக இந்த 10 அனிமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பிடிக்கும். அதனால தான் இந்த அனிமேஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த அனிமேல வந்து பார்த்திங்கன்னா சில அனிமே நீங்கள் பார்த்துருக்கலாம், சில அனிமே நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ பார்க்காத அனிமையாக இருந்தால் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். எல்லா 10 அனிமே நான் பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு போயிருங்க. ஏன்னா 10 அனிமே சூப்பராகவே இருக்கும் ஆக்ஷன் அனிமேல. எனக்கு பிடிச்சது பர்சனலாக, ஸோ அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச அனிமே வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அந்த அனிமே நானே வாட்ச் பண்ணி பார்த்துட்டு நான் அது எப்படி இருக்குன்னு நானும் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாப் 10 கொண்டு வந்திருப்பேன். அதில் இந்த அனிமே நீ கொண்டு வரல ப்ரோ, ஏன் ப்ரோ இது சேர்க்கலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் சண்டைக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணி போட்டிருந்தேன். இந்த அனிமே இதனால தான் ப்ரோ சேர்க்கலை அப்படின்னு ஒரு விஷயமும் போட்டிருந்தேன். ஸோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு ஆயிருக்குமா ஆகலையான்னு தெரியல. ஸோ அதை விடுங்க, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக இந்த அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா பிளாக் க்ளோவரா ப்ரோ பிளாக் க்ளோவருடைய அடுத்த சீசன் 2 தமிழ் டப் எப்போ ப்ரோ வரும் அப்படி இப்படி என்கிட்ட கேட்டு வராதிங்க. ஏன்னா அதோட சீசன் 2 டப்பிங் தான் இன்னும் போய்கிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ டப்பிங் வந்ததுக்கப்புறம் அது எப்படி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து நம்மளோட சேனல்லேயே அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பிளாக் க்ளோவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 வந்து நான் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் எடுத்தோன்னே பார்க்க ஆரம்பித்தேன். நான் வந்து இங்கிலீஷ்லாம் எடுத்தோன்னே நான் எடுத்து பார்க்க போகலை. ஸோ தமிழில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுலேருந்து தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. 52 எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஆனால் சீசன் 1 குறைய வந்து பார்த்திங்கன்னா 51 தான். ஸோ அந்த அனிமே அப்புறம் பார்த்துட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எபிசோடும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டோட்டலாக 170 எபிசோட் இருக்கும், ப்ளஸ் ஒரு மூவி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா எபிசோடுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லர் எபிசோட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும், ஓரளவுக்கு தான். அங்கே 40லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி போவோம். ஆனால் அந்த ஃபில்லருமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே அனிமேட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ பிளாக் க்ளோவர் வந்து நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அனிமே. ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். டைம் கிடைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் க்ளோவர் பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் க்ளோவரோட 170+ எபிசோடுக்கு அப்புறம் இன்னும் என்ன ஆச்சுன்னே கதை தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. மங்காலே பார்த்தீங்கன்னா அங்கே எப்போயாவது ஒரு ஆடிக்கு ஒரு வாசம், அமாவாசைக்கு ஒரு ஆட்டுனா ஒரு சாப்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ எப்போ அதுக்கு அனிமேட் பண்ணி இனி எப்போ வரப்போகுது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பிளாக் க்ளோவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிற ஒரு அனிமே. ஸோ அதுக்கு எப்போ அனிமேஷன் கொண்டு வருவானுன்னு தெரில. ஏன்னா 170 முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன அப்டேட் ஆகிருக்கு, என்ன அப்டேஷன் இருக்குதுன்னு ஒன்றுமே கிடைக்காத ஒரு நிலையில தான் இருக்குது. இந்த நடந்த இப்போ ஜம்ப் ஃபெஸ்டாவில் கூட பார்த்திங்கன்னா பிளாக் க்ளோவருக்கு எதாவது இது கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ட்ரெய்லரும் எந்த ஒரு இதுவுமே கொண்டு வரல அவனுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக, அதாவது ரெண்டாவது என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம்னா த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. சீசன் 3 வரைக்கும் தமிழ் டப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த அனிமேல உனக்கு என்ன ப்ரோ பிடிக்கும் அப்படின்னு அவனுடைய பவர் தாங்க. அவனுடைய பவரை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான். அதாவது இருந்தாலுமே அது வெளிக்காட்டிக்கிறாமல் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இதை ஏன்டா நீ டாப் 10 ஓவர் பவர் அதில் சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இதில் இந்த அனிமேக்கு தான் கொண்டு வந்திருந்தானுங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, அது அந்த டாப் 10 ஓவர் பவர் லிஸ்ட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது ஒர்க் பண்ணி அவங்களுடைய ட்ரைனிங் மூலியமாக தான் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய லெவலை வந்து ரீச் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் இதை நான் சேர்க்காத காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பிறக்கும் போதே அந்த சக்தியோடு பிறந்திருந்தான். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்க்காம இருந்தேன். ஸோ இருந்தாலும் அது வந்து சேர்த்துருக்கணும். அதை வந்து நான் சொல்லியிருப்பேன், இது ஓவர் பவர்டான கேரக்டர் அதனால தான் சேர்க்கல, நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணி பாருங்கள், மேலே நான் ஐக்கான் கூட கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணக்கூடிய அனிமே தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்காது. எடுத்த உடனே பவராக தான் இருப்பான். அந்த பவர் மூலிமா திடீர்னு ஏதாவது புதுசாக என்னோட்டையாக கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி அப்பப்போ ரைட்டிங் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சரி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். வாட்ச் பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு வாட்ச் பண்ணி வேண்டிய அனிமே. நம்ம தேர்ட் எந்த அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன். இதெல்லாம் நீ டாப்பில் கொண்டு போய் வைக்கணும்ல, ஏன்டா எப்போ கொண்டு வந்து வச்சுருக்க அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். டாப்லலாம் நான் ரேங்கிங்கில் வைஸ்லாம் போடல ப்ரோ, நான் சும்மா ஏதோ ஒரு என்னை பார்த்த அனிமேலே எனக்கு பிடிச்ச ஆக்ஷன் அனிமேஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதாவது எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்குமே அவ்வளோவா பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சிபுவா கிராசிங்லாம் போச்சு இல்லையா, சிபுவா அந்த ஆர்க்லாம் போச்சு இல்லை, அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்களாம் வந்து வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அனிமே. அதாவது நீங்கள் தமிழில் தான் பார்ப்பேன் அப்படின்னா தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. சீசன் 3 போகிற போது இந்த அப்டேட் இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஒரு இது கூட விட்டுருந்தானுங்க, போஸ்டர் கூட. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுஜுட்சு கைசன் அனிமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஜுஜுட்சு கைசன் 0ன்னு ஒரு மூவி விட்டுருப்பானுங்க. ஸோ அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள், அதுவுமே சூப்பராகவே இருக்கும். அதை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவுமே ஒரு கேனன் தான், அதாவது ஒரு ஃபில்லர் கிடையாத ஒரு மூவி தான். ஸோ அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த அனிமையோடைய மூவி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொண்டு வரல. ஸோ இருந்தாலும் அந்த 0 அப்படிங்கிற அந்த மூவி வாட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோவான ஹியூஜி இத்தாதோரியெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டானுங்க. அது வந்து சைடு ஆக்டர்ஸை பேஸ் பண்ணி போகிற கதை மாதிரி இருக்கும். நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுடைய 4th லிஸ்ட்டில் என்ன அனிமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பரன்ஸ் இன் ஷேடோ அப்படிங்கிற இந்த அனிமே தான் இருக்குது. இதனால் கேள்விப்படாத மாதிரி இருக்க அனிமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த அனிமையோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ்கூலராக இருப்பான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கு வந்து இடிச்சிடும். அதாவது இந்த இசைக்கை அனிமைனால மோஸ்ட்லாக என்ன தான் அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கு தான் அவங்களுடைய எதிரியே. ஏன்னா ட்ரக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை இடித்ததுனால தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு உலகத்துக்கு வந்து அதாவது வேறு ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேஷன் ஆகி போவானுங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஇன்கார்னேஷன் ஆகி போயிடுவான். ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் வந்து பிறப்பான். அவளுக்கு வந்து ஒரு அக்காவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அந்த இதில் இப்போ ரீஇன்கார்னேஷன் வந்து ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு ஷேடோ அப்படிங்கிற ஒரு பவர் கிடைக்கும். அவனுடைய பவரை வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1, 2 ரிலீஸ் ஆகிருக்கு, 2 சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் 2 இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவனோட பவர் இதாண்டா அப்படின்னு சொல்லவே மாட்டானுங்க. ஸோ ஆனால் அவனோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்லி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை வச்சு அவன் ஷேடோ ஆர்மியே ஒன்று பில்ட் பண்ணுவான் அந்த உலகத்தில். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த அனிமையை வாட்ச் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீசனுமே பார்க்காம விட மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஆனால் இதோட சீசன் 2க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சீசன் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமலே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தானுங்க, ஒரு மூவி என்னமோ ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தானுங்க. ஸோ அந்த மூவிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 3 வரும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் இந்த எமரன்ஸ் இன் ஷேடோ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன்றதை பார்க்காதீங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எபிசோடு பாருங்கள், அதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ அதாவது எடுத்தவொன்னு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 அவ்வளோ குழப்புற மாதிரி தான் இருக்கும், சீசன் 2லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய, அதாவது ஆக்ஷன் அனிமேல நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டியதில் இந்த அனிமையை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து நம்மளுடைய 5th எந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது உங்களுக்குள்ளே வந்து அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் வந்து பில்ட் ஆகும். அதெல்லாம் வந்து பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா இப்படிமாடா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இதோட அனிமையோடைய ஸ்மால் கான்செப்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு VR கேம். அதாவது நம்ம இப்போ ஷங்கிரியில் ஃப்ரண்டியர் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு VR கேம் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு உலகத்தில் போய் விளையாடுற மாதிரி, அதாவது கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கேமு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கேம் வந்து லான்ச் பண்ணுவானுங்க. நம்ம இதில் எப்படி GTA 5 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா புது கேம் லான்ச் பண்ணுறானுங்களோ அதே மாதிரி அவங்களோட கேம் வேர்ல்டில் ஒரு கேம் வந்து புதுசாக லான்ச் பண்ணுறானுங்க. அதுதான் ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைனுங்கிற ஒரு கேமு. அந்த கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல பிளேயர்ஸ் வந்து லாயின் பண்ணியிருப்பானுங்க. அப்போ ஆனால் லாயின் பண்ணி உள்ளக்க போய் விளையாண்டுட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அந்த கேமை விட்டு வெளியேற லாக் அவுட் பட்டனே இருக்காது. இப்போ நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம் விளாட்றீங்கன்னா நீங்கள் வேறு அக்கௌண்ட் சுவிட்ச் ஆகணும், இல்லை கேம் விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னா லாக் அவுட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா லாக் அவுட் பட்டனே இருக்காது. லாக் அவுட் பட்டன் இல்லைன்னு சொன்னோன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் பதறி போயிருப்பானுங்க. ஆனால் அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்டேஜஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேமோட கிரியேட்டர் வந்து சொல்லுவார். ஸோ அதெல்லாம் முடிக்கணுங்கிறதுக்காண்டி 2 வருஷம் கேமுக்குள்ளேயே உட்காந்து விளாண்டுட்டு இருப்பானுங்க சில பேர்லாம். அதாவது அந்த கேமை விட்டு நம்ம, அதாவது அந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வெளி உலகத்தில் வந்து இறந்துருவானுங்க.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமை முடித்தா மட்டும்தான் அந்த கேம் வேர்ல்டை விட்டு வெளியே போக முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருப்பானுங்க. 2 வருஷமாக ப்ளே பண்ணுவானுங்க. அதுக்குள்ளே தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி பில்ட் ஆகும். ஆனால் சீசன் 2லாம் வந்து போயில பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் நம்மளே கண் கலங்கிற வைக்கிற மாதிரிலாம் இதெல்லாம் இருக்கும். ஹீரோ கேம் விட்டு வெளியே வந்துடுவார், ஹீரோயின்லாம் வர முடியாமல் தவிச்சிட்டு இருப்பானுங்க. காப்பாற்ற போகிற சீன்லாம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ ஸ்வாட் ஆர்ட் ஆட்லேனோட இன்னொன்று விட்டுருந்தானுங்க, அதை இன்னும் பார்க்கல. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மெயின் கேரக்டராக வச்சு அவங்க பண்ணலை, அதனால் அது பார்க்கல. ஸோ ஆனால் இந்த 2 இதுக்குமே வந்து பாருங்கள், அதோட மூவி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மூவியுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது ஸ்வாட் ஆர்ட் ஆட்லேன் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த மூவி வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுவுமே சூப்பராக இருக்கும். அது ரீகேப் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலுமே அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். சரி, நம்ம பலன்னு பார்க்காம நெக்ஸ்ட்டு என்ன 6வது அனிமையாக பார்க்க போகலாம். 6வது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆல் டைம் எனக்கு ஃபேவரட்டான டீமன் ஸ்லேயர் தான். டீமன் ஸ்லேயரோட அனிமேஷன் குவாலிட்டியெல்லாம் நம்ம எங்கேயுமே அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தரமாக பண்ணியிருப்பானுங்க டீமன் ஸ்லேயரோட அனிமேஷன் குவாலிட்டிலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இவ்வளோ குவாலிட்டி எப்படி அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமாக கொடுத்துருப்பானுங்க ஒவ்வொரு எபிசோடுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. 4 சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 4வது சீசன் வந்து எடுத்தோன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி தான் போகும், கொஞ்சம் மொக்கையாக பரமாக இருந்தாலுமே கடைசி 2 எபிசோடு வந்து பிரித்து விட்ருப்பானுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொண்டு வந்திருப்பானுங்க. அதனால் ஒரு 8 எபிசோடில் முடிக்கிறீங்கன்ற மாதிரி அளவுக்கு நம்மளை இது பண்ணிட்டானுங்க. ஸோ அந்த அனிமையோட 8வது எபிசோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி கேஸ்டலில் போய் உழுவானுங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்குலாம் என்னடா இப்போயே முடிச்சிட்டிங்க, எனக்கு அப்போ அடுத்தடுத்து எப்படா கொண்டு வருவீங்கன்ற அளவுக்கு இருந்துச்சு. நான் மாங்கா படிக்கலை, ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமேஷன் குவாலிட்டி பார்த்ததுலேருந்து நான் அனிமேஷனில் தான்டா பார்ப்பேன் டீமன் ஸ்லேயரை அப்படின்றீங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த மாதிரி இதுக்கு வந்து அனிமேஷன் பார்க்கணும் அப்படின்றது நீங்கள் மாங்காலாம் பார்த்துட்டு போயிடாதீங்க. மாங்கா சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதோடைய ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய குவாலிட்டி அனிமேஷன் தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பானுங்க. ஸோ மாங்கா படிக்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா டீமன் ஸ்லேயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அனிமேஷன்லேயே பாருங்கள், அது ஏன்னா சூப்பராகவே இருக்குது அனிமேஷன்லேயே. இனிமேல் வரப்போகிற இன்ஃபினிட்டி கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு மூவி ரிலீஸ் ஆகும். 2026, 27 அப்படி 28ன்னு சொல்லி ஒரு 3 மூவி ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயரோட இது ஓவர் ஆயிரும். ஸோ டீமன் ஸ்லேயரும் மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய சூப்பரான ஆக்ஷன் அனிமே, அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின் பிரேக்கரா அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்லாம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி சுற்றுவானு இல்லை, நீ இந்த கேங் என் தெருவுக்கு நீ வரக்கூடாது, இந்த கேங் இங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேங்ஸ்டர் மாதிரி அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவன் பதவி யாருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டி போடுவானுங்க. ஸோ இருந்தாலுமே அந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா வின் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அனிமே, ஏன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த வருஷம் வந்து 2024 வந்து பெஸ்ட் அனிமேனே சொல்லுவேன் வின் பிரேக்கர். ஸோ அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பர் பவர் இல்லாத அளவுக்கு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் அனிமே. ஆனால் அதை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கடா, இன்னும் ஃபுல்லாக பார்க்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஒவ்வொரு எபிசோடுமே விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பானுங்க. ஸோ நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய ஆக்ஷன் அனிமேல இந்த வின் பிரேக்கருமே இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக அதாவது இன்னும் அடுத்து இருக்குது நம்ம 8th எந்த அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 8. இதுவுமே இந்த வருஷத்தில் வந்து சூப்பரான அனிமே தான் இந்த கைஜு நம்பர் 8. ஸோ இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் வந்து பிரித்து விட்ருப்பானுங்க, அந்தளவு கொண்டு போயிருப்பானுங்க. எனக்கு எடுத்த உடனே அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கைஜு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய உடம்புக்குள்ளே போயிட்டு அவன் ஒரு கைஜுவாக மாறுவான். எனக்கு இதை எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்பைடர்மேனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலந்தி தான் கடிக்கும், அதை கடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேனாக மாறிடுவான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு பதிலாக கைஜு வந்து பார்த்திங்கன்னா அவன் வாய்க்குள்ளே போயிட்டு அவன் ஒரு கைஜுவாக மாறிடுவான், அந்த மாதிரி ரெஃபரன்ஸாக இருக்கும். இருந்தாலும் அவனோட கைஜுவானது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவொடனே அவனுக்கு சூப்பர் பவர் கிடச்சவொன்னே நிறைய பவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு சீரியஸான சீக்வன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பானுங்க. நான் எப்படியாவது கைஜுவை வந்து கொள்கிற அந்த கார்ப்ஸில் வந்து சேரணும் அப்படின்றதுக்காண்டி அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். கைஜு நம்பர் 8 உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இதோடைய சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா
அடுத்த வருஷத்துக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதை நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையுமே நான் கார்டு லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமே ஆல் டைம் பெஸ்ட் அண்ட் சூப்பரான அனிமே நம்மளுடைய சோலோ லெவலிங் தான். சோலோ லெவலிங் 9th பிளேஸில் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து விட்ருப்பாங்க. நான் எடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு அனிமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் எபிசோடே பார்த்தேன். ஆனால் அந்த ஃபஸ்ட் எபிசோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டு, அதாவது ஒன் பீஸ் ரெக்கார்டே பிரேக் அடிச்சிச்சு. அதாவது வந்த ஒரு எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸோடைய அந்த ரெக்கார்டையே பிரேக் அடித்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கிராஷ் ஆகும். பார்த்திங்கன்னா கிரன்ச்லோடைய சர்வர் வந்து கிராஷ் ஆகும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் போய் விழுந்தானுங்கன்னா கிராஷ் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங்கோட ஃபஸ்ட் எபிசோட கிராக் அடிச்சிச்சு. என்னடா கிராக் அடிச்சிச்சு அப்படிங்கிறானுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன் இந்த சோலோ லெவலிங்கிற இந்த அனிமையை. ஸோ அந்தளவுக்கு தரமாக பண்ணியிருப்பானுங்க. இப்போ சீசன் 2 வேறு ரிலீஸ் ஆக போகுது. அதோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து எந்த அளவுக்கு இதாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அது மூவியாகவே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அஃபீஷியலாவோ இல்லை என்ன அஃபீஷியலாவோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சோலோ லெவலிங்களுடைய எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக அது நீங்கள் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே பார்த்தாவே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் பிரிண்ட்டு அந்த மாதிரிலாம் பார்த்து எதுக்கு அதுக்கு பதிலாக நம்ம அதை வந்து குவாலிட்டியாக பார்க்கணும் அப்படின்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் ரிலீஸ் ஆனதுக்கு ஒருத்தனே பாருங்கள். January 4th வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அது வந்த உடனே ரிலீஸ் ஆகி பாருங்கள். தமிழ்கிட்ட போகிறோமான்னு தெரியலை, அதனால நான் சோலோ லெவலிங் வந்தேன்னா நான் போய் பார்ப்பேன். ஜாப்பனீஸில் வந்தாலுமே பார்ப்பேன். ஸோ வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டியதில் பெஸ்ட்டு அனிமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலோ லெவலிங்குமே இருக்குது. அதெல்லாம் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவானே கடைசியிலலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சீசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எல்லார் பக்கத்தையும் பொருள் ரிவீல் பண்ணுற மாதிரி காட்டுவானுங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அனிமேல வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலோ லெவலிங்குமே இருக்குது. அப்புறம் நான் வந்து முன்னாதான் என்ன அனிமே வச்சுருக்கேன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்த அனிமே டான் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமெடியாகவுமே இருக்கும். அவங்களுடைய சின்ன லவ் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களா, அதுவுமே சூப்பராக இருக்கும். ஆக்ஷனுமே சூப்பராக வச்சுருப்பானுங்க. 18+ அனிமே சூப்பராக இருக்கும். என்னடா ப்ரோ 18+ அனிமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக இது 18+ அனிமே. அதாவது சின்ன பசங்க பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு 18+ அனிமே தான். சூப்பராக அந்தளவுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வெளிப்படையாக காட்டுறது அப்படின்றத விட அவனுங்க வந்து பேசுகிற தமிழ்லேயே அவங்க வந்து இவ்வளோ ஓப்பனாக பேசியிருப்பாங்க. அந்தளவுக்கு டப்புமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களாம் இருக்கலாம், அதாவது நான் இங்கிலீஷில் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களும் இருக்கலாம் அனிமேஸை. ஸோ ஆனால் நீங்கள் வந்து மஸ்ட்டு தமிழில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு அனிமே நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டான் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழோடைய குவாலிட்டி, அதாவது தமிழ்னா எப்படி தான் இருக்கும் அப்படின்னு வச்சு செஞ்சுருப்பானுங்க டான்னு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தமிழ் டப் பண்ணியிருப்பானுங்க. அவரோட வாய்ஸ் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோ உசுமாக்கிக்கு கொடுத்தவர். அவர் எந்த இது பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டப்பிங் முரட்டமாக பண்ணி வச்சுருப்பார். டானனுடைய அதாவது நருட்டோலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நருட்டோட கேரக்டருக்குமே அந்த வாய்ஸ் வந்து செட் ஆகும். டாண்டனானுக்கு எடுத்தோடனே செட்டாக எப்படா இதுக்கு இந்த கேரக்டருக்கு ஆகுமாடா அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 எபிசோட் போனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. ஸோ இவரோட வாய்ஸ் தானே இதுக்கு செட் ஆகும், அந்த மாதிரியான ஃபீலிங்கு கொடுத்த அனிமையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டானுமே இருக்குது. ஸோ நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அனிமையில் அந்த டானுமே இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 அனிமே வந்து பார்த்துருப்போம். 10 அனிமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஆக்ஷனில் டாப் 10 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். இதுக்கு நான் ரேங்கிங்லாம் கொடுக்க மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட், இதுதான் செகண்ட் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் எல்லா அனிமையும் பாருங்கள், இந்த 10 அனிமையும் பாருங்கள். இந்த 10 அனிமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அதாவது பிடிக்கும் அப்படின்ட்டு. இந்த அனிமையில் வந்து எனக்கு இந்த அனிமே பிடிக்காது ப்ரோ, இதுதான் ப்ரோ எனக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது நான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே ப்ரோ அப்படின்னு நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளைவும் பண்ணுறேன். ஸோ இந்த அனிமே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு வந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்து வந்து எப்படி வீடியோ போடலான்னு பார்க்குறேன்னா ஒரு ரொமான்ஸ் அனிமேயில் அதாவது டாப் 10 ரொமான்ஸ் மூவிஸில் கொண்டு வரலாம் கொண்டு வந்து ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அப்படி போடலாமா என்ன அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரிப்ளை போடுங்க. ஸோ இத்துடன் நான் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ.